டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகிட்டாரு. அமித்ஷா கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டு நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், அதனால என்னை என்ன பண்ணுங்க, தயவு செய்து என்னை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை பத்திரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏன் அண்ணாமலை ராஜினாமா பண்றாரு? ஓகே, அது ஏன் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு லெட்டர் கொடுத்துட்டு தான் ராஜினாமா பண்ணணுமா? ஏன் இங்கிருந்து பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஏன் டெல்லிக்கு போனாரு, எதுக்கு டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு அந்த ராஜினாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்கும் எழும்பதான் செய்யுது. இன்னைக்கு பாஜக அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாராலும் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்றது. அண்ணாமலை மட்டும் காரணம் கிடையாது, அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்றத எந்தவித மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது பட்டி தொட்டி எங்கும் பாஜக பேரை கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்றதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை செய்வார், டெய்லி விமர்சனங்கள், டெய்லி கண்டென்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, யூடியூபுக்குலாம் வாரி வாரி கண்டென்ட் கொடுத்தாரு. ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார், பண்ணிக்கிட்டே இருப்பார், ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டே இருப்பார், எல்லாமே செஞ்சுட்டு இருப்பார். இதனாலேயே பாஜக அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் குட்டீஸ்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் என்ன பண்ணாரு, அண்ணாமலை யாரு அப்படின்னு தெரிய வச்சாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை ஏன் இப்போ திடீர்னு பாஜகவிலிருந்து விலகணும், ஏன் அண்ணாமலை அமித்ஷா போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் அரசியல் வட்டாரத்தை சுத்தி சுத்தி வருது. இதுல அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சு நான் ராஜினாமா பண்ண போறேன், தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா பாஜக நான் விலகிக்கிறேன், நீங்க பர்மிஷன் கொடுங்க, உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியே வந்தார். வெளியே வந்துட்டு அமித்ஷா சைடு இருந்து பல ஆஃபர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்யசபா எம்பி, அதே போல திரும்பவும் பாஜக மாநிலத்தில் மத்திய அமைச்சர், நிறைய விஷயங்கள் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வாரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு தேவையில்ல ஐயா, நான் தயவு செய்து கிளம்பிக்கிறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட சில விஷயங்கள் சொன்னதாகவும் ஒரு சில தகவல்கள் அடிப்படுது. என்னன்னா, ஏன் தமிழ்நாட்டில் பாஜக இந்த அளவுக்கு படுதோல்வி அடையணும் அப்படின்றத யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க இரண்டு பாஜக பெண் தலைவர்களும் ஒரு பாஜக முன் மாநில தலைவர் அப்படின்றதுதான் இவங்க மட்டும்தாங்க காரணம். இவங்க செய்த இன்டர்னல் பாலிடிக்ஸால தான் இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் தலை குனிஞ்சு நிற்குது. இதை நீங்க யோசிச்சிருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க அதை நீங்க என்ன பண்ணல, அசால்ட்டா விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க யோசிக்கலன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட சில பல தகவல்கள் சொன்னதாக ஒரு வட்டார தகவல்கள் அடிப்படுது. அந்த பெண் தலைவைகள் யாரு, முன்னாள் பாஜக மாநில தலைவர் அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் எழுந்துருக்காங்க. அவர் பொடி வச்சுதான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, பேரை ஓப்பனா சொல்லாம சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது யாரா இருக்கும் அப்படின்னு நம்மளும் அலசி ஆராய்ஞ்சா, ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொன்று வானதி சீனிவாசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பனிப்போர் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் எப்படி ஒரு பனிப்போர் வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கண்ணார கண்டுறது உண்மைதான் இருக்குது. அது யாருப்பா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அப்படின்னா அவரும் எல் முருகன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவருக்கு அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு முற்றுமோதல் போக்கெல்லாம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு நடைப்பயணத்தின் மூலமா எந்த அளவுக்கு பாஜக, டெல்லி பாஜகவுடைய பார்வையை தமிழ்நாட்டு மேல பட வச்சார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை ஏன் இப்போ பாஜகவில இருந்து விலகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க நடக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனை தாங்க அவருக்கு பயங்கரமான ஒரு குடைச்சலா இருக்கு. ஏன்னா இதே தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தடைக்கல்லா இருந்தாரு. ஏன்னா 2024 எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு தரம் கட்டு பேசினாரு, இதனால கூட்டணியை விலகி போயிருச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே எஸ்பி வேலுமணி ஒரு கருத்து சொல்றாரு, அதிமுகவும் பாஜக ஒன்னா இருந்தா பாதி தொகுதிகளை நாங்க என்ன பண்ணிருப்போம், கைப்பற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை அப்படியே பாஜகவில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, நான் எஸ்பி வேலுமணி சொன்ன கருத்தை ஆதரிக்கிறேன். ஒருவேளை பாஜகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தா நாங்க அதிகப்படியான தொகுதிகளை நாங்க என்ன பண்ணிருப்போம், பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாஜக மாநில தலைவர் எடுத்த முடிவுக்கு இவங்க எதுக்கு குறுக்க நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு அப்ப பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது தோணுச்சு. அதனாலதான் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணாங்க, முட்டி மோதிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா வானதி சீனிவாசன் அவர்கள் கோயம்புத்தூர்ல எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தடைக்கல்லா இருந்தாரு. குறிப்பா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தான் நிக்கிறதா ஒரு பேச்சு இருந்தது. அதை தான் அவர் கேட்டிருந்தார். ஆனா வானதி சீனிவாசன் அவர்கள்
அந்த தொகுதியை விட்டு கொடுக்காம இருந்தனால தான் கரூர்ல என்ன பண்ண நின்னாரு, அரவக்குறிச்சி தொகுதியில நின்று பயங்கரமா தோல்வி விட்டுறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ இதனாலேயே வானதி சீனிவாசன் மேல ஒரு சின்ன ஒரு வாய்க்கா தகராறு அப்படின்லாம் போகப்பட்டது. ஸோ அப்பவே தமிழிசை விசஸ் அண்ணாமலை, வானதி விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து என்ன பண்ணுச்சு, இது பாஜகக்குள்ளேயே வட்டம் அடிச்சது அப்படின்றத பார்த்தோம். இப்போ எல்முருகன் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய இணை அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு ஏங்க இப்போ எம்எல்ஏ பதவி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கேட்கப்பட்டது. ஸோ அதனால அண்ணாமலை அவர்களுடைய இன்புடு இங்கே இருக்குது அப்படின்றதுனால தான் இவங்களுக்கும் முற்றுமுதல் இருந்தது. ஸோ இவங்க பண்ற ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ்னால தான் பாஜக இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழதான் செய்யுது. அது மாத்திரம் இல்லாம அண்ணாமலை அவர்கள் இப்போ பாஜகவிலிருந்து விலகின உடனே இப்போ பலர் என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல என்ன பண்றாங்க, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு பத்தி கேள்வி கேட்டா அதை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. பாஜகவில் இருக்கிற தொண்டர்கள் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் தான் பகுதியில் பாஜகவை வளர்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா நிற்கிறாங்கல்ல, அந்த ஒரு பற்று தாங்க பாஜக தொண்டர்கள் மேலே எனக்கு அதீத நம்பிக்கை வருது. ஆனால் மற்றவங்க மாதிரிலாம் விலகிட்டு போகிறாங்கல்ல, தோல்வி அடைஞ்சால் நான் விலகி போவேன், வெற்றி அடைஞ்சால் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சில நிர்வாகிகள்லாம் இல்லை அப்படின்னு குத்தூசியை வச்சு அண்ணாமலை அவர்களை குத்துறாங்களோ தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் இருக்குது. ராமலிங்கம் அவர்கள், கேபி ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தா இந்த தொகுதியை கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஜெயிச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு அவரும் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஸோ அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருக்கும்பொழுது அநேக சீனியர்கள் என்ன பண்ணார், ஓரம் கட்டினார். தான் தான் இருக்கணும், வார் ரூம் அப்படின்ற ஒரு ரூமை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அலப்பறைகள் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு சீனியர்கள் எல்லாம் ஒதுக்குனாரு, அவங்களுடைய வெட்ட வெளிச்சங்களெல்லாம் எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வந்தாரு அப்படின்றது எல்லாத்தையுமே எந்த சீனியரும் மறக்கவே கிடையாது. ஆனால் அதே பாஜக மாநில தலைவரில் இருந்து அண்ணாமலை அவர்கள் தூக்கின பிறகு எல்லா சீனியரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை எப்படி விலைக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு விலைக்கு வச்சாங்க அப்படின்றது அதுவும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் இப்போ பாஜகவில் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்றுக்கு. உண்மையில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஆனால் இப்போ கிடையாது, செப்டம்பர் மாதம் தான் தனி கட்சி ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ அவர் ஒரு இயக்கமாகவோ அமைப்பாகவோ சங்கமாகவோ செயல்படுவார் அப்படின்ற ஒரு கருத்தும் நமக்கு வந்து சேருது. ஸோ எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விடுதலை ஆயிட்டாருப்பா, இதுக்கப்புறம் பாஜகவில் இல்லை, இதுக்கப்புறம் அவர் யாரும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அப்படி இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இல்லை அப்படின்னா இப்போ சீனியர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாடா இப்போதான்ப்பா பாஜகவுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு பாஜகவில் இருக்கிற பல சீனியர்கள் என்ன பண்ணுறாங்க, கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. எப்படி பார்த்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் காலுன்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் எங்கள் அண்ணன் இருந்ததுனால தான் பாஜக வெளியே வந்தது, இன்னைக்கு எங்கள் அண்ணனை வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் பாஜக எப்படி வளருது, எப்படி மேலே வருது, எந்த பட்டி தொட்டி எங்கே போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே சவால்களை விடுறதை நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, பாஜகவிலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.